பால் சட்டி ஹேண்டில் உடஞ்சிருச்சே. இப்ப பால் காய்ச்சணுமே. எங்க இந்த முகமது வெளியே விளையாடுறானோ? சரி, வெளியே போய் பாப்போம். என்னம்மா பிள்ளைங்களா, முகமதை காணோம். முகமது வந்தா இந்த வீட்டு கீயை கொடுங்கம்மா. நான் பக்கத்துல உள்ள கடத்தெருவுக்கு போயிட்டு வரேன். பால் சட்டி வாங்குறதுக்கு இதை கொடுத்துருங்க இந்த கீயை. பாட்டி, நீங்க கடத்தெருவுக்கு தானே போறீங்க, எங்களுக்கு சொப்பு ஜாமா வாங்கிட்டு வாங்க. இந்த பாட்டி கிட்ட கேட்டுட்டீங்களே, வாங்கிட்டு வந்துடுறேம்மா உங்களுக்கு சொப்பு ஜாமா. எங்களுக்கு சில்வர் சொப்பு ஜாமா வாங்கிட்டு வரீங்களா? ஏன்னா பிளாஸ்டிக் சொப்பு ஜாமா எல்லாமே உடஞ்சு போயிருது. சரி, உங்களுக்காக வாங்கிட்டு வரேன் பட்டுக்குட்டிங்களா. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது வந்தா இந்த சாவியை மறக்காம கொடுத்துருங்க. ஹே பாட்டி வர வரைக்கும் இந்த பாஸ்கெட் பால் விளையாடலாம். இந்த பால்ஸ் ஃபுல்லா அந்த பாஸ்கெட் குள்ள போடணும். ஏய், நான் விளையாடுறேன் ஃபர்ஸ்ட். ஹே, கரெக்டா எம் பண்ணி போடு. வெரி குட் பா, சூப்பர். சூப்பர் பா. இப்ப பாரு, ஏம் பண்ண போறேன். அவுட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் யார் விளையாட போறது? ஹே, அங்கே பாருப்பா, பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி கன்ஃபார்மா நமக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க சொப்பு ஜாமா. அவங்க கையில ஒரு பேக் இருக்கு பாரு. பிள்ளைங்களா, இந்தாங்க பிள்ளைங்களா, சொப்பு ஜாமா நீங்க கேட்ட மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் பேக் ரொம்ப சீப்பு தான். பிள்ளைங்களா விளையாடுங்க நல்லா, ஓகேயா? தேங்க்யூ பாட்டி. ஹே வாப்பா, எல்லாத்தையும் அடுக்கி வச்சு விளையாடலாம். பெரிய குடம், சின்ன குடம், இட்லி சட்டி, ஒரு பேன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பேனு, அப்புறம் எத்தனை பிளேட்டு பார்த்தியா? ஸ்கொயர் பிளேட்டு, அதுக்கப்புறம் 3 சைஸ் உள்ள பிளேட்டு. வாலினா இருக்குப்பா. குட்டி கிண்ணம், 2 கிண்ணம் இருக்குடி. இங்கே பாரு, எண்ணெயை வடிக்கிறதுக்கு ஆப்ப எவ்வளோ அழகா இருக்குல்ல. இன்னொரு பவுல் இருக்கு. பால் இதா? எனக்கு தெரியல என்னண்டு. சில்வர் ஸ்பூனுப்பா. அதுக்கப்புறம் ஒரு பவுலு, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் பால் சட்டி, அதுக்கப்புறம் இது சோறு போடுற ஆப்பை. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான், ஒரு பெரிய சீர்வரிசை ஜாமாவே இருக்குப்பா. இதில் அடுப்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். வாங்க சமைக்கலாம். என்னோட பிளாஸ்டிக் அடுப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம ஜாலி, வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். கார்டனில் உள்ள ஏரியாவில் போய் க்ரீன் லீவ்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வா, ஓகேயா? எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும். நீங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு சமைச்சு சாப்பிடலாம். எங்கள் அம்மா மொட்டை மாடியில் இதை காய வச்சுருந்தாங்கப்பா. இதை உசுக்கிட்டு வந்துட்டேன், பார்த்தியா? நீங்களா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நான் கிரையான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கிரியேட் பண்ணி நிறைய கலர்ஸ் ரெடி பண்ணுவோம், ஓகேயா? நான் ஸ்கெட்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் உள்ள பேக் சைடில் உள்ளதை ஃபுல்லாக எல்லாத்தையும் தண்ணியில் டிசால்வ் பண்ணலாண்டி, நல்லா இருக்கும் அதை வச்சு விளையாடுறதுக்கு. நான் கார்டன்ல இருந்து லீவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு கலர்ஸ். இங்கே பாருயா, க்ரீன் கலர் லீவ்ஸு, அப்புறம் மெரூன் கலர் லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றுடி. தண்ணியை ஊற்றிட்டா அந்த அரிசியை எல்லாத்தையும் அள்ளி போடு. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தாத சாப்பாடு ரெடி ஆகும். போட்டுட்டேன்ப்பா. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்கப்பா. இப்போ நான் 3 கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, இந்த மாதிரி பவுல் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிடலாம், ஓகேயா? ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க ஸ்கெட்சுக்கு பின்னாடி உள்ள கலர்ஸை எடுத்து இந்த பவுலில் டிசால்வ் பண்ணுவோம். அப்போ நமக்கு கலர் வாட்டர்ஸ் கிடைக்கும். அந்த கலர் வாட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம், ஓகேயா? செம்மடி, அழகா மாறிடுச்சு பார்த்தியா? ஆரஞ்சு கலர் வாட்டரு. சூப்பர் ஐடியா தெரியுமா? இந்த ஐடியானா உனக்கு யாரு சொன்னது? இப்போ பாரு, மெஜந்தா கலர், க்ரீன் கலர். இப்போ பாரு, மெஜந்தாவை நல்லா கலக்குறேன். இப்போ மெஜந்தா கலர் கிடைக்கும் பாரு. இப்போ பாரு, நான் பின்னாடி வச்சு உனக்கு காமிக்கிறேன். பார்த்தியா, மெஜந்தா கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தியா, க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இப்போ பாரு, இன்னொன்று நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட உள்ள க்ரையான்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் நமக்கு அழகழகான கலர்ஸ் கிடைக்கும். இதையும் யூஸ் பண்ணலாம். நமக்கு மசாலா பவுடருக்கு பார்த்தியா? இப்போ நம்ம சில்லி பவுடருக்கு ரெட் கலர் க்ரையான்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? ஓகே விளையாண்டதுன்னா போதும். அடுப்பில் பேனை வச்சு அதில்
க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ மசாலா போடுவோம். ஓகேயா? எல்லாம் கிரேட் பண்ண மசாலாவையும் எடுத்து போட்டுட்டு பிளேட்டை வச்சு மூடி வை. வெயிட் பண்ண, இந்த லிக்விட்னா ஊற்றணும்னா அதுக்கு தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஊற்றுப்பா. நான் இந்த லிக்விடை ஊற்ற போகிறேன். எனக்கு ஜாலியாக இருக்குது இந்த இது ஊற்றணுன்ட்டு. போதும் மூடி போட்டு மூடி வைங்க. எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் தான் குக் பண்ணலை. இந்த லீவ்ஸ் வச்சும் கொஞ்சம் குக் பண்ணிடலாம். ஓகேயா? பவுலில் போட்டாச்சு. இப்போ இந்த லிக்விட் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுவோம். எல்லா மசாலாவையும் அள்ளி தூக்கி போட்டு கொட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிரும். முகமதியும் அப்துல்லாவையும் கூப்பிட்டு நான் அவங்களுக்கும் சாப்பாடு வைப்போம். ஓகேயா? அவனுங்க சும்மாவே காண்டா இருக்காங்கடி. ஏண்டி அவன்களை போட்டு வெறுப்பேத்துறீங்க? விடுங்கடி அவன்களை. பாரு அவனுங்க வந்துட்டானுங்க. என்னப்பா பண்றீங்க? திருப்பி சொப்பு ஜாமா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? பொழுதுக்கும் இதுதானே உங்களுக்கு? போதும் எங்களுக்கு பிடிச்சதுதான் நாங்க செய்வோம். எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வா சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்க. ஆமா, இந்த சும்மா இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இந்த பிளேட் வைக்கிறேன், சாப்பிடு. சும்மா எதுவும் பேசாத. சாப்பிடுங்க. பாரு, மண்சோறு வைக்கிறேன் உனக்காக. எவ்வளோ ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஐட்டம்னா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. சாப்பிடு. இங்கே பாரு, மீன் பொரியல். என்னடி மீனே காணோம்? ஏதோ இலைய தூக்கி வைக்கிற. ஆமா, இலைய சாப்பிடு. இதுதான் மீன். இப்படி கொடுமைப்படுத்துறீங்களடி? சாப்பிட கூப்பிட்டு ஒன்னத்தையும் காணமடி. போதுமா, நான் போறேன் இந்த இடத்த விட்டு. இந்த ஸ்பெஷல் ஐட்டத்துக்கே அழுகிறியா? வெயிட் பண்ணு. ஃபைனல் டச். ஜூஸ் வேணாமா உனக்கு? எனக்கு கொடுமைப்படுத்துறாளுங்க. ஜூஸ காமி பாப்போம். இங்க பாரு, இந்த கலர் தண்ணி தான் ஜூஸ். சிவப்பு கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்னா இருக்கு பாரு. நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னா இப்படி கலக்கிக்கிறணும். நீங்களா உங்க ஜூஸ் வேணா ஒண்ணு வேணா என்ன விட்டுருங்கடி தயவு செய்து. If you like the video, please do support and subscribe to our channel. Bye. Take care. Assalamu alaikum. உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா ஜூஸ் எடுத்து கொடுங்க. Bye.